அடுத்த பாடல், ராஜா நீ செய்த நன்மையில் எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பின் நன்றி பலி என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அது
ஸ்தோத்திரம். பாடலை நடத்திய சகோதரிக்கு நன்றி. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். நம்ம வெளியே போகும்போது கூட டைம் ஆகிடுச்சுன்னு ஓடக்கூடாது. என்ன செய்யணும்? 2 நிமிஷமாவது இருந்து, ஏசப்பா நாங்கள் வெளியே போகிறோம், போக்கில் வரத்தில் நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும் இப்படி சொல்லிட்டு போய் பாருங்களேன். எதுவும் இருக்காது. எந்த ஆபத்து வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் கைவிடாத தேவன். ஸ்தோத்திரம். 2022ஆம் ஆண்டு பார்வையற்றோருக்கான நம்பிக்கையின் ஊழியம் துவங்கப்பட்டது. அன்று முதல் இந்த 3 வருடங்கள் முடிந்திருக்கு. எத்தனையோ தடைகள் எதுவும் இருந்த போதிலும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி முடித்தார். நாளையில் கூட கர்த்தர் 3 வருடங்கள் முடிந்து 4வது ஆண்டை அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை புரிந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் சரி அடுத்த இது ஃபைனலு. அடுத்த மாதம் நம்ம கண்டிப்பாக கிராண்டாக இதுபடி செய்வோம். இப்போ நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். டெய்ஸி சரஸ் நம்ம கூட சேர்ந்து ஆராதிப்பாங்க. அவங்களோட இணைந்து நம்ம கர்த்தரை துதித்து பல பாடல்கள் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்ல? ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாரம் நம்ம எல்லாம் சபைக்கு போனோமா? எல்லாருமே போனீங்களா? இந்த வாரம் என்ன நாள்? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த வாரம் நம்மளுக்கு குருத்தோலை ஞாயிறு. ஏன்னா ஏசப்பா ஜெருசலேம் நகரில் போய் அந்த நாளில் போகும்போது ஏசப்பாவுக்கு எல்லாரும் ஒரு கழுதை குட்டியும் அந்த குட்டியின் மேலும் தேவன் அந்த இடத்துல பிரயாணிக்க பண்ணி, அது இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னத தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி எல்லாரும் தேவனை ஆட்பரித்தாங்க இல்லைங்களா? நம்மளும் அதை மாதிரி இன்னைக்கு ஆட்பரிப்போடு நம்ம துதிக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல அவரை நம்ம துதிக்கிறவங்களா இருக்கணும். எல்லா கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிடணும். ஏன்னா நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கத்தின் பாதையில் ஜெருசலேம் நகரில் துதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு ஓசனான்னா, அதாவது தேவனே எங்களை ரட்சியும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு பாடுகள் மத்தியில் தேவனை துதிச்சிருப்பாங்க இல்லை? ஏசப்பா வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த கழுதையை வச்சு பயன்படுத்திக்க. அந்த கழுதை போல் தான் நம்மளும் இன்றைக்கி நம்மளெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். ஆனால் அந்த கழுதை போல் நம்மளையும் தேவன் பயன்படுத்தி வச்சுருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ என்னோட நம்ம ஏசுராஜா முன்னே சில அந்த சாங் பாட போகிறோம். ஏசப்பா நம்ம முன்னே வரலைன்னா நம்மளுக்கு எல்லாமே துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் தான். இந்த பாடல் பாடும்போது எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். He
கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல உற்சாகமா. ஆமென். கரங்களை அசைத்து ஜெருசலேம் நகர்ல போகும்போது அப்பா எவ்வளோ பாடுகள் மத்தியில எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில துதிச்சிருப்பாங்கப்பா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் சொன்னது போல ஆண்டவரே நீ சமாதானம் உண்டும் பண்ணும்படியாய் எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களப்பா. அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு ஒரு சொட்டு நீர் இல்லாதபடிக்கு சிலுவையிலே அன்னைக்கு தொங்கினீங்களே சுவாமி. ஏசப்பா அன்னைக்கு ஆண்டவரே அந்த கல்லர்களில் ஒருவரை ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல சேர்த்து கொண்டீங்களப்பா. இன்னைக்கு அப்படியாய் எங்களுக்குள்ள இருக்கிற குற்றங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை விட்டு நிர்மூலமாக்க வேணுமா? ரிக்கவா லிமலம ஷபரபா இயேசுவின் நாமத்துல இந்த வேளையிலே உடைய ரத்தமானது ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும் சுவாமி. ஏசப்பா அன்னைக்கு ஜெருசலேம் நகர்ல நீங்க ஆண்டவரே தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரே அப்பா அப்பா குருடர்களையும் சப்பானியர்களையும் ஆண்டவரே அன்னைக்கு சுகம் கொடுத்தீங்களே அப்பா. அந்த இடத்துல வியாபார ஸ்தலங்களில சபையை வியாபார ஸ்தலமாய் ஆக்கியிருந்த இடத்தை நீர் சுத்திகரிச்சிங்களே சுவாமி. இன்னைக்கு எங்களோடு நீங்க சுத்திகரிக்க வேண்டுமாய், எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய், எங்களை அபிஷேக வேண்டுமாய் இடத்துல கெஞ்சுறங்க தாவே. அப்பா உடைய ரத்தம் இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் சாமி, உடைய அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தால ஒவ்வொருவரையும் தொட்ட வேண்டுமாய் இடத்துல கெஞ்சுறங்க தாவே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியான இறங்கி வாங்கப்பா. இந்த வேலையில எத்தனோ கஷ்டத்தின் மத்தியில கண்ணீர்கள் மத்தியில அப்பா இந்த இடத்துல வந்திருக்கலாம் சாமி. சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீர் மாற்றுங்கப்பா. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து 2 மாதமா எங்களுடைய போதகர்கள் நாங்கள் செபித்தோம். தேவனே இந்த ஆலயத்திற்கு இந்த இடத்துல வந்து நீர் அமர பண்ணினீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் செபத்தை தள்ளாதபடிக்கு எங்களை நேசித்து எங்கள் செபங்களை கேட்டீங்களே நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண பலனையும் அன்றைய தாசருக்கு கொடுத்து இன்னும் உற்சாகமாய் உமக்கு ஓடுவதற்கு அவங்களுக்கு பலனை நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை நீங்க செய்ய வேண்டுமாய் இடத்துல கெஞ்சறங்க தாவே. எங்களுக்கு ஆண்டு அப்பா அந்த ஃபெய்த் பிரைன் மினிஸ்ட்ரியை நீர் ஆரம்பிப்பதற்கு இந்த 3 ஆண்டுகளும் என் தேவன் நீர் முழுமையாய் எங்களுக்கு முடிக்க செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனை முறை எப்படி நன்றி சொன்னாலும் எங்களுக்கு ஈடு இணையே ஆகாது சாமி. இந்த வேலையிலே அப்பா உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அப்பா நீர் பெரியவராய் இந்த இடத்துல அபிஷேகிக்க வேணுமாய், ஒவ்வொரு வல்லமை நாள் நிரப்பணமாய் இடத்துல கெஞ்சறங்க தாவே. அப்பா நன்றி 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 அப்பா. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. செய்த
அதை விவரிக்கவே முடியாத சுவாமி. ஆனா எங்களை ஜீவனோடு வைத்தீங்களே. இந்த நாட்களை எத்தனோ பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்தவங்க கூட இன்னைக்கு மறைச்சு போயிருக்காங்க. ஆனா உம்முடைய சித்தத்தின்படி எங்களை இந்த இடத்துல ஜீவனோடு வைத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, என் கஷ்டங்களை யார் இடத்துல போய் நான் சொல்லுவேன்? என் குடும்பத்து சூழ்நிலையை நான் யார் இடத்துல போய் கேட்பேன்? அன்றே இப்படி போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் என் தேவன் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய அன்பு என்னைக்குமே மாற சாமி. உம்முடைய அன்பு உண்மை போல யாராலையும் செலுத்த முடியாதப்பா. உம்முடைய அன்பிற்கு ஆண்டவரே அளவே இல்லை சாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமாப்பா, உடைய அன்பு என்னைக்குமே குறையாது. உடைய அன்பு என்னைக்குமே மாறாது அப்பா. நீ மனுஷர்கள் மாறி போகலாம், உறவினர்கள் மாறி போகலாம் அப்பா, நண்பர்கள் மாறி போகலாம். ஆனா என் தேவனுடைய அன்பு மாறாதது சாமி. அன்னைக்கு நீங்க சிலுவையில அறையப்படும் போது ஆண்டவரே, அந்த இடத்துல அதோ உன் மகன், அதோ உன் தாயின்னு சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்னது போல இன்னைக்கு அப்படியாய் ஆண்டவரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க யார் இடத்துல போவோம், யாரை நோக்கி பார்ப்போம்? ஆனா என் தேவன் நீங்க ஒருவர் இருக்கீங்க சுவாமி. இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு யாரும் இல்லை இந்த இடத்துல, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு நீங்க சொல்லுங்கப்பா, அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலை நீர் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் அப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அதிசயமான காரியங்களை நடப்பிக்க வேண்டுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. இந்த வேலையில உடைய கிருபையும் உடைய சமாதானமும் எங்களை வழிநடத்த போறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. நீ பெரியவர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க சுவாமி. இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இந்த ஜபத்துல கலந்து கொண்டே நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி இப்ப கண்ணீரோடு வந்திருப்பாங்க அப்பா. அந்த வேலையில நாங்கள் எத்தனை நாட்கள் உடைய சிலுவையில் அரைஞ்சிருப்போம், எத்தனை நாட்கள் நாங்கள் தீய சிந்தனையோடு உடைய கோபப்படுத்தியிருப்போம். ஆனா என் தேவன் நீர் ஒருபோதும் மாறாதவர் சுவாமி. ஒரு நாள் கைவிடாதரப்பா. இந்த வேலையில அப்பா, இந்த வேலையில் நாங்கள் பாடும்போது உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. நான் அந்த பாடலை பாடும்போது நீங்கள் எல்லாரும், நான் எங்கே போய் பாடுவேன், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள மகிமையா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இயேசு தேவன்
சுமந்தீங்களே சுவாமி. தீய சிந்தனை எங்களுக்குள்ள வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. தீய சிந்தனை நான் நினைத்ததா, சிரசின் முள்முடி சூட்டு வைகின்றீரே. உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் அசுத்த பேச்சு பேசியிருப்போம். உம்மை சிலுவையில திரும்பி நாங்கள் அரைஞ்சிருப்போம் அப்பா. இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசுத்த பேச்சினால் பேசி மகிழ்ந்தேனாம். கசப்பு காடியை குடிக்க கொடுத்தேனாம். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, சிரசின் முள்முடி நான் சூட்டினேன். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சீற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே முள்முடியை சுமந்து கொண்டீங்கப்பா. எங்களுக்காய் ஆண்டவரே சிரசிலே அடிக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்காய் அவமானப்பட்டீங்களே சுவாமி. எங்களுக்காய் நீங்கள் காரி துப்பப்பட்டீங்களே சுவாமி. ஆனா நாங்க ஒரு துளி அளவு கூட உண்மை நாங்க நோக்கி பார்க்காம இருந்தா எங்களை மன்னிங்க சுவாமி. நீர் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. இந்த காலை வேளையிலே சுவாமி, எங்களுக்குள்ளா இருக்கிறதான ஆண்டவரே அசுத்த சிந்தனைகள், பொல்லாத பாவங்கள் ஏசப்பா, இந்த வேளையிலே எங்களை விட்டு நிர்மூலமாக்குங்கப்பா. இந்த காலை வேளையிலே சுவாமி பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்காய் அப்பா அந்த 9ஆம் மணி வேலையிலே சுவாமி சிலுவையிலே தொங்கினீங்களப்பா. அப்பா, நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த கசப்பு காடியை உங்களுக்கு கொடுத்தாங்களே சுவாமி.
ஏசப்பா, ஆனாலும் இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்களே சுவாமி. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு அப்படியேப்பட்ட மன்னிப்பை நீர் கொடுக்க போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில எங்களுக்குள்ள இருக்கிற பாவ சிந்தனைகளை நீக்குங்கப்பா. பரிசுத்தமா எங்களை நடத்துங்க சுவாமி. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிப்பட்டதான இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் தொடங்கி ஏசப்பா இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த 4வது மாதத்தில் இந்த 15வது நாள்ல உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தையும் ஃபெய்த் பார்க் பிளைண்ட் மினிஸ்ட்ரிக்கு நீர் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலே இந்த மினிஸ்ட்ரியை பொறுப்பாய்த்து நடத்துகிறதான அன்பு சகோதரி கற்பகத்துக்காய் அண்ணனுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க 2 பேரையும் தேவன் பலப்படுத்துங்க சுவாமி. எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்து வராங்க சுவாமி. எவ்வளோ துன்பங்கள், ஆனாலும் சகோதரி ஆண்டவரே உமக்கென்று அன்றே எழும்பி துதிக்கிறாங்க சுவாமி. அப்பா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எங்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் கூட நினைத்து பார்க்க முடியாது சுவாமி. ஆனா அண்ணனுக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்துல நீர் எடுத்து போட வேணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. அதே போல இந்த வேலையில எங்களுக்கு உடனிருந்து எங்களுக்கு உதவியா இருக்கிற அன்பு போதகருக்காகவும் சகோதரிக்காகவும் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்க போதகர் கூட ஆண்டவரே நடக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஆனா ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லி அவங்களை எழுப்பி இந்த இடத்துல கொண்டு வந்தீங்களே, அதிசயங்களை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எவ்வளோ நாட்கள் இதற்காய் செபித்தோம். ஆனா என் தேவன் நீர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தீங்களே, இன்னும் அதிகமாய் அவங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. கொடுத்திருக்க 2 பிள்ளைகளையும் என் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்கணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. விசேஷமாய் தாய் தகப்பனுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு ஒவ்வொரு மாதம் அந்த வயதானவங்க எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை பலப்படுத்துறாங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அதே போல எங்களுக்கு ஆண்டவரே கீபோர்டு வாசிக்கிற அன்பு சகோதரனுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அவங்க வேலை ஸ்தலங்களில் எந்த டைமுக்கு வேலைக்கு போக கூட தெரியாது. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அன்போடு இந்த இடத்துல எங்களுக்கு கீபோர்டு எங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் எப்படி கேட்குறோமோ அப்படி வாசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை நீர் உயர்த்துங்க, அந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க. கொடுத்துருக்க பிள்ளைகள் மனைவியை பலப்படுத்துங்க சுவாமி. அதே போல இந்த வேலையிலே சுவாமி எங்களுக்கு உதவி செய்கிற அன்றைய வாலண்டியர்ஸ்க்காக செபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, சலிக்காம எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணுமா இடத்துல கெஞ்சுறங்க தாவே. உங்களுடைய அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல நாங்கள் வரவே முடியாது சுவாமி. அவங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த 3ஆம் ஆண்டு இந்த முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வார்த்தையை கொண்டு வருகிற அன்றைய ஊழியக்காரர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அதே போல நாங்கள் செபிக்க போற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று எங்களுக்கு பதில் கொடுங்க சுவாமி. நல்ல ஒரு சாட்சியை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்யுங்க. துவக்கமும் முடி வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் மூடி மறைக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் உட்காரலாங்களா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 2 மாதம் கழித்து இன்றைக்கி தான் நிற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாளில் 2 மாதம் உங்களுக்காக நான் ப்ரேயரே பண்ணலை. அதனால் இன்றைக்கி நம்ம வியாபாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வெயில் நாட்களில் வேலைக்கு வியாபாரத்துக்குலாம் ஒரு சிலரால் போக முடியல. யாரெல்லாம் போகல? சரி, ஓகே. கர்த்தர் இந்த வெய்ய நாட்களில் தேவன் நல்ல பலனை தேவன் தரும்படியாக சர்வ வளமுள்ள தேவன். இந்த வியாபாரம் செய்கிறவங்களாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. வாலண்டியர்ஸ் இடம் இருந்துச்சுன்னா அங்கங்கே அப்படியே செட்டில் ஆகிடுங்க. செட்டில் ஆகி அப்படியே உட்காருங்க. கர்த்தர் இந்த நாளில் வியாபாரம் செய்கிறேன், அதே போல் இந்த வெளியில் போயிட்டு இந்த ஊதவத்தி, அதே போல் இந்த பருபி, அதே போல் இந்த ஒயர் ஷேர் பண்ணுற வேலைகள், கர்த்தர் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். சர்வ வளமுள்ள தேவன் நல்ல பலனை தேவன் என்ன பண்ணணும்?
தருணம். எல்லாரும் கண்களை மூடி வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாம் செபிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை ஆண்டவரை எங்களை உம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வியாபாரத்துக்காக வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாட்களில் வெய்ய நாட்களில் மிகவும் பலவீனத்தோடு ஆண்டவரே வியாபாரத்துக்கு போக முடியாத நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எடுக்கிற எல்லா ஆண்டவரே அந்த முதல் போட்டு எடுக்கிற எல்லா பொருளும் அன்றைக்கே விற்று தீர என் தேவன் நீ உதவி செய்வீராக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிளைன் மக்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வெய்ய நாட்களில் எந்த சேதமும் அணுகாமல் என் தேவன் பாதுகாப்பீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செம்மடி தேவனை சோதரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக உட்காருங்க. அடுத்ததாக பலவீனத்தோடு யாராவது இங்கே இருப்பீங்கன்னா எழும்பி நிற்கலாம். தேவன் நல்ல பலனை தேவன் தரணும். அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற என்னால் முடியலை, இந்த வெய்ய நாட்களில் கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தணும்னு நாங்கள் உங்களுக்கு பணம்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஜெபந்தான் முக்கியம். பணம் இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு செலவாயிடும். ஆனால் ஜெபம் என்றைக்கும் உங்களுக்கு தாங்கும். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. ஏன்னா நம்ம பலத்தோடு இருந்தால் எல்லா பணத்தையும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். பலவீனத்தோடு இருக்கலாம். ஒருவேளை வாலண்டியர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஜெபம் நடத்துகிற நானும் பலத்தோடு இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் செபிப்போமா. எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்துவீராக, என்னை நீர் பலப்படுத்துவீராக, என்னை நீர் பலப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த கைகளில கால்களில தேவ வல்லமை இறங்கட்டும். இடுப்பு பகுதியில தேவ வல்லமை இறங்கட்டும். கால்களை தேவன் பலப்படுத்துவாராக. எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா பலவீனத்தையும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி ஒரு விடுதலை இந்த நாளிலே உண்டு பண்ணுவாராக. நாம் செபிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு பலவீனத்தோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக. எந்தெந்த இடங்களில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த இடங்களிலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து நீ தொட்டு சுகப்படுத்துவீராக. தேவ அக்கினி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. உம்முடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே ஒரு தெய்வீக விடுதலை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னார். இந்த கூடுகை முடிந்து வெளியே போகும்போது ஒரு சர்வாங்க விடுதலையோடு கடந்து செல்ல என் தேவனி உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய தேவனை சோதரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியே தேவனை சோதரம் பண்ணுவோமா. சோதரம் 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 சோதரம். நமக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தரே தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லைகளிலே எந்த பிசாசும் தடையிடாதபடிக்கு, உள்ளே புகராதபடிக்கு கர்த்தர் தாமே வேலி எடுத்து பாதுகாக்கும்படியாக இரண்டு கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சந்தரதா ரியாந்தரதாலமா தேவன் ஒரு விடுதலை உண்டு பண்ணுவாராக. தேவன் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுவாராக. தேவனை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே. அந்த அதே வார்த்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்றி தேவன் நம்மை நடத்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் உட்காருவோம். நம்ம எல்லோரும் உட்காரலாம். அடுத்ததாக இந்த நாளிலே நாம் என்ன பண்ண போறோம்னா,
இந்த காரியத்துக்காக நாம் செபித்தோம். அதே போல 3 ஆண்டுகளை முடிக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 3 ஆண்டுகள் 36வது கூடுகை. இந்த கூடுகை கர்த்தர் எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலே கர்த்தர் நடத்தி அநேகர் வராங்க, அநேகர் போறாங்க. ஆனாலும் கர்த்தர் இதுவரையில நம்மை நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே போல் அநேக ஊழியர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்கள், அதே போல சபை நடத்துகிற போதகர்கள், சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற எத்தனையோ தாசர்கள் இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் மூலமாக மாதம் மாதம் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே போல அருமையான ராஜேந்திரன் ஐயாவுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் பலவீனம், ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேவன் கொடுத்த சுகத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். சரி, தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் என்னுடைய மகனுக்கு நாங்கள் இந்த மாதம் கடைசியில் கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம், செக்கப் பண்ண போகிறோம். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே நவம்பர் மாதமே சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தேவைகளை தேவன் சந்திக்கணும். தொடர்ந்து அந்த ஆப்ரேஷன் ஆமாம் இயேசு ராஜா ஐயா யாருங்க ஐயா? ஐயா, நான் சொல்கிற ஜெப குறிப்பை கேட்டுக்குங்க. பிறகு இங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் அவரை கூப்பிட்டுவாங்க. பாருங்கள், என்னுடைய மகனுக்கு வந்து இந்த ஆண்டு 2 கண்களிலும் ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷனை தேவன் நல்ல முறையில் செய்து முடிக்க தேவன் கிருபை தரணும். அதுக்கு தேவையான தேவைகளை தேவன் சந்திக்கணும். அதற்காக அருமையான எங்கேருந்து வராருமா? திருவள்ளூர் பகுதியில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிக்கலாம். எல்லாம்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஐயா அருமையான பாஸ்டருடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். தேவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்யக்கூடாத அதிசய உலகத்தில் ஒன்றோ என் ஆண்டவர் அருமையான மகன் கண்களில் கர்த்தாவே பிரகாசமான ஒளி வீசுவதாக, வல்லம் இறங்குவதாக, கண்களில் ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஹல்லேலூயா. கண்களில் இப்போது அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே, கண்களில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகள் மறைந்து போவதாக. தேவரின் உச்சிமுள்ளம் கால் வரை தேவ அபிஷேகம் இறங்குவதாக, தேவ வல்லம் இறங்குவதாக, ஆணி பாய்ந்த கரம் இறங்குவதாக, அரவணைக்கிற கரம் இறங்குவதாக, ஆற்றுகிற கரம் இறங்குவதாக, தேற்றுகிற கரம் இறங்குவதாக, பலப்படுத்துகிற கரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. தாவே, டாக்டர் மேல பெரிய டாக்டர் நீர் அல்லவா? மருத்துவமனையில் போகும்போது டாக்டர் கை வைப்பார்கள், ஆனால் நீங்க மேல கை வைங்க. மகன் பிரகாசமாய் ஒளி, மகன் வயலிலிருந்து ஒரு பெரிய பிரகாசமான ஒளி பிரகாசிக்கும். ரீபா ஹல்லேலூயா. நீ சேவிங் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ சேவிங் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. இப்பொழுது அந்த வல்லமையை அனுப்புகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போது வல்லமை அனுப்புகிற ஆண்டவரே. கண்கள் எந்த பிரச்சனையோ இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ரீபா ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் செயல்படுவதாக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்ப அற்புதம் செய்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க நம்புவது அவரால் வரும். ஹல்லேலூயா. தரிபிவா ஷபபஸை நாம் பிரஸ்தாபடுத்துங்க. ஆசீர்வதிங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. கர்த்தாவே, அடுத்த கூடுகையில் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்யும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல இந்த 3 ஆண்டுகளும் இந்த வாலண்டியர் ஊழியம் செய்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதே போல் காலையில் 9:30 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க போகிறதுக்கு மணி 2:30 3 மணி ஆகிடும். தேவன் ஒவ்வொருவரைக்கும் தேவன் நல்ல பலனை தந்து இதுவரையும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்தா தொடர்ந்து ஊழியம் செய்ய தேவன் பலப்படுத்தும்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நம்ம கூட வாலண்டியராக இருக்கிற சிஸ்டர் கலைவாணி அவங்க வந்து
இன்னியோட அவங்க சொந்த ஊர் திருவண்ணாமலைக்கு அவங்க போகிறாங்க. இதோட அவங்க நேரம் எப்போ எப்படி இருக்குதோ அப்போ தான் வருவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சரீர பலவீனம், அவங்க அம்மா கூட அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க. தேவன் அவர்களை பலப்படுத்தணும். குறிப்பாக அவனுடைய மகன் டேவிட், அந்த மகனும் அவங்க ஊரில் தான் போய் படிக்க போகிறாரு. தேவன் அவர்களை பலப்படுத்தணும். வாங்க சிஸ்டர் கலைவாணி முன்னாடி வாங்க. இந்த 3 ஆண்டுகள் அவங்களால முடிந்த வரையில் வேலை இருந்தாலும் பர்மிஷன் போட்டுட்டு அவங்க வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரி. தொடர்ந்து தேவன் அவர்களை பலப்படுத்தணும். கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலே நம்ம கலைவாணி அக்காவுக்காக அருமையான கற்பகம்மா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கலைவாணி அக்காவுக்காக கற்பகம்மா கொஞ்சம் வாங்கம்மா, கொஞ்சம் வாங்க. சோதரிக்கிறோம் தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, சோத்திரா வல்லவரே, சோத்திரா வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. அப்பா சோத்திரம் தகப்பனே, 3 ஆண்டுகளாக என் தேவனாகிய கர்த்தாவே கலைவணி அம்மா எங்களுடன் வந்து ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள் இருக்குது, எத்தனையோ இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பார்வையற்றவர்களுக்காக வந்து ஆண்டவரே எங்களுக்காக உதவி செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்தரிக்கிறார் ராஜா. அவர்கள் ஊருக்கு செல்லுகிறார்கள் தகப்பனே. போக்கில வரத்தில் உற்ற துணையாக இருந்து பாதுகாத்து கொள்ள தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கென்று கூறிய தகப்பனே, அவருக்கு நல்ல சுக பலனை தாரும் தகப்பனே. சோதரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இப்படியாக மகனை கூட ஆசீர்வதிய தகப்பனே. இந்த ஊருக்கு சென்று அப்பா மகன் நல்ல முறையில் படித்து ஆண்டவரே சோதரிக்கிற தகப்பனே. அப்பா சூத்திர ஆண்டவரே நல்ல முறையில் படித்து எதிர்காலம் பொற்காலமாக அமைய கிருபை புரியும் தகப்பனே. அப்படியாக என் தேவனாகிய கர்த்தாவே வேதத்தை படிக்கவும் வசனத்தை கை கொள்ளவும் மகனை அப்பா நீதியின் பாதையில் நடத்தியருள்ள தகப்பனே. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க மகனை நல்ல பாதையில் நடத்தியருள்ள தகப்பனே. சோதரிக்கு ராஜா அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் தகப்பனே. அப்பா மீண்டுமாக சகோதரிக்கு நல்ல சுக பலனை தாரும் தகப்பனே. மீண்டுமாக அப்பா அவர்கள் எங்கள் மத்தியில் வர கிருபை புரியும் தகப்பனே. இப்படியாக அந்த குடும்பத்தை நீர் விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 3 மாதம், இந்த 3 வருடங்கள் எந்த சோறு எதுவோ இருந்தாலும் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக வந்து உதவி செய்ய அவர்களுக்கு கிருபை புரிந்திரையா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்தரிக்கிற ராஜா. சகோதரியின் மனதில் உள்ள ஏக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் தகப்பனே. எல்லாவற்றையும் நிறைவேற்றி அருளும் தகப்பனே. நீர் அப்படியாக அவர்கள் செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவும் மக்கே செலுத்துகிறோம். ரட்சகராம் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அருமையான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். அக்கா ஒரு சின்ன கிஃப்ட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. உங்கள் பணி தொடரட்டும். சரி, பாருங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் வருவாங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா, கிரிக்கெட்டில் 11 பேரில் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் முதலாவது பேட்ஸ்மேன் போயிட்டா எப்படி இருக்கும்? சரி, இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். பாருங்கள், ஒருத்தர் வெளியில் போகும்போது இன்னொருத்தர் சரசம்மா இன்னைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க, வேற ஒருத்தர் வாலண்டியர் உள்ளே வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்களும் சபையார ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த கூடுகைக்கு வருகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து வருவீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் புதுசாக யாரையும் நாங்கள் கூப்பிட முடியாது. ஏன்னா இந்த 25லேருந்து 35 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு உதவினா டக்குன்னு போய் செய்ய முடியும். மாதம் நீங்கள் தொடர்ந்து வருவீங்கன்னா ஆமாம் நல்லா இருக்கும். அதே போல் இன்றைக்கி புதுசாக திருவள்ளூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க, அதுக்கு மறைமலை நகர் அங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராக? ஆசீர்வதிப்பார். அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் நினைக்கலாம் எங்கேருந்தோ பணம்லாம் வருது, எங்கேருந்தோலாம் வரலை. இங்கே சபை மக்கள், அதே போல் எனக்கு தெரிந்த வந்து போதிக்கிற
அதே போல் இங்கே ஊழியத்தில் இருக்கிற மக்கள் தான் இந்த ஊழியத்தில் சப்போர்ட்டிவாக இருந்து இதை இந்த வருஷம் வரையும் நடத்துறது கர்த்தருடைய பெரிதான கிருபை தான். சரிங்களா? வெளியிலேருந்துல ஏதோ பணம்லாம் வரலை, ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் முறைப்படி கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி அந்த 8 இன்ச்சு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன ஊழியம் தான், கர்த்தர் சின்னதோ பெருசோ தேவன் இருக்கிறார், அவ்வளோதான். கர்த்தர் நடத்துகிறார். இந்த நாளில் நான் நேரத்தை ரொம்ப எடுக்கலை, ஏற்கனவே மணி 12:43 ஆகிடுச்சு. இந்த நாளில் நம்மளுடைய இந்த பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு சொன்னால் பார்வையற்றவர்கள் நம்பிக்கை ஊழியத்திலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிற அருமையான அன்பு அண்ணன் என்று சொன்னால், நான் சிறு வயதில் என்னுடைய 17 வயதிலிருந்து நான் அண்ணனை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே அவர்கள் 6-7 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு அவர்கள் பேச வந்தாங்க. ஜனவரி மாதம் ஒரு பெரிய நமக்கு ஒரு உதவிகள் கிடைத்ததும் அவர்கள் மூலமாகத்தான். அன்றைக்கு அருமையான அண்ணன் அன்னைக்கு பேசுகிறதுக்கு நேரமே கொடுக்கல, எனக்கு அது மனசே சரியில்லை. அதனால தான் நாங்கள் இந்த தடவை கூட அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணன் இந்த தடவை நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் மூலமாக வருகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அருமையான அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் காவல்துறையிலே அவர்கள் பணி செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை இந்நாள் வரையில் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான ஒரு துணைவியார் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கணும். அவருடைய தாய் தகப்பன் எல்லாரையும் தேவன் பண்ணணும், தேவன் ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து அவர்களுடைய ஊழிய பணிகள் தொடர வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன்னு இந்த நாளில் நமக்காக ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிற அருமையான ஸ்டீஃபன் காந்தி அண்ணன் காந்தி அருமையான அண்ணன் இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பாங்கல்ல. கரங்களை தட்டி அருமையான அண்ணனை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த இடத்துல சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை
தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்றைக்கும் அவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தர் அதான் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே அவருக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம அப்பாவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பெத்த பிள்ளைங்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்தா நம்முடைய இருதயம் எவ்வளவு பாரமா இருக்கும். நம்ம புள்ள நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அவன் செய்யற சேட்டையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செய்யறதெல்லாம். ஆனா அந்த 10-12 வயசு வரும்போது அவன் செய்யற சேட்டைன்னா நமக்கு துக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருப்பது அவருடைய மகிமைக்காக தான். ஹல்லேலூயா. நாம் எப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு கூட காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம வாசிக்கிறதான செய்தியின் தலைப்பு தேவ பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் இங்க வந்து உட்காரும் போது அருமையான பிரதர் பாஸ்டர் சொன்னாங்க, அவருடைய பலத்தினால தான் இன்றைக்கு நம்ம இங்க கூடியிருப்பது. ஹல்லேலூயா. அவருக்கு நடந்த அந்த ஒரு சிறிய அந்த பெரிய ஒரு உபத்திரவமான அந்த காலில் அடிபட்டது கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரால் நடக்க முடியல. அவ்வளோ ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை கிருபையாய் செய்து கொண்டு இருக்கிற மகனை ஆண்டவரே நீங்க அப்பா இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபித்த பொழுது மகன் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று சாட்சி சொன்னது தேவ பலன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய பலனினால் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு தேவ பலன் நமக்கு கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்க? நமக்கு பலவீனங்கள் மத்தியில பலன் தருகிற தேவன் அவர் தான். நமக்கு எத்தனை விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம சரீரத்துல நம்முடைய சரீரமானது மாமிசம் தான். ஹல்லேலூயா. ஆனா இந்த மாமிசத்துக்குள்ள எப்பவுமே யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்ம அந்த தேவ பலனை குறித்து நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம், அநேக இடத்துல சிலுவை பற்றிய உபதேசங்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளையும் அவருடைய சிலுவையிலே அலையப்பட்ட நாளையும் நம்ம இந்த ஒரு சில வாரங்களில நம்ம பார்க்க போகிறோம், நினைவு கூறுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு என்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவ பலனாய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு அவர், நம்ம ரட்சிக்கப்படுகிற நமக்கு அவர் தேவ பலனாய் இருக்கிறார். அந்த தேவ பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளாய் இருக்கிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? பலவீனம் வரும். மாமிசம் தானே, அதனால எத்தனை விதமான சோர்வு வரும், நமக்கு பலவீனங்கள் வரும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு பலன் தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால வாசிங்கள், எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நிறைவானது வரும்போது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. அது நிறைவானது எதுங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிவந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்வது குறைவான காரியங்களை நம்ம விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறது குறைவானது என்னதுங்க? சரீரத்தில் ஏற்படுற பலவீனங்கள் தான். முதலாவது சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் வரும், சோர்வு வரும். நம்மளால எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடியது ஆண்டவர் நமக்குள்ளா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அதனால பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்குள்ள வரும்பொழுது நம்ம பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு வந்தாதான் அடுத்து நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் வாசிங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனங்களை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க முதலாவது செய்ய வேண்டியது சாத்தானை நம்ம மிதித்து போட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டுங்க. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு வந்ததுன்னு சொன்னாலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. சாத்தான் நம்ம கிட்ட இல்ல, அவன் நமக்கு காலில் கீழே தான் இருக்கிறான். அவனை நீங்க காலில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னாடி அவன் எழும்பி நின்னானா என்ன ஆகும்? நம்மளால எந்த காரியத்தையும் செய்வதற்கு தடை பண்ணுவான். ஹல்லேலூயா. நேரத்தை கடத்துவான். ஹல்லேலூயா. பலவீனங்களை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. குழப்பங்களை கொண்டு வருவான். சமாதானத்தை குலைச்சலாக்குவான். அதனால எப்பொழுதும் அவன் நம்முடைய காலுக்கு கீழே மிதித்து போடுவதற்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகினால நிறைவான ஆவியானவர் நமக்கு லாய் வரும் பொழுது குறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? மாற்றி போடும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துமா. ஓ ரபா ஷபா ரபா 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 ரபா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுறது தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா அந்த தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா முதலாவது அந்த சாத்தானினை கால்களின் கீழே மிதித்து போட எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நடத்துவீராகப்பா. அப்படிப்பட்ட வல்லமையான பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படி அந்த கரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்வது, நமக்கு ஆண்டவர் சொல்றது காரியம் நாம பலனை கொடுத்து நடத்துகிற தேவன் நம்மை ரட்சிக்கப்படுவதற்கு தான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை ரட்சிக்கப்படுவது பலன் நமக்கு முதலாவது அதிகமாய் நமக்கு தேடப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் யோவான் இடத்துல இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றவனு பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்த புறாவை போல அவர் மேல இறங்கினாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்பவும் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நீங்க காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலாய் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. அவர் கண் விழிக்கும் போது தேவ சாயலால் திருப்தி ஆகும்படியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி வைப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகினால் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும், நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ண வேண்டும். அப்பதான் நம்ம பலன் பெற்ற பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா.
அதனால் ஒவ்வொரு நாளுமாய் நாம கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம், அவருடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் நடந்து செல்கிற பிள்ளையா இருக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதலாவது நம்ம பார்த்தது அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும். அதனால தான் எந்த ஒரு மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அவரே ஆதியிலே வார்த்தையாயிருந்த அந்த வார்த்தை நமக்குள்ளாய் வந்து அது மாமிசமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுதுதான் அநேக காரியங்களை நாம் என்ன பண்ண முடியும், மேற்கொள்வதற்கும் அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நமக்குள்ளாய் இருக்கிற நீங்க எங்களை போல இல்ல, நான் எங்களுக்கு ஒரு குறை இருக்கோன்ற காரியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் நிறைவாய் தான் இறங்குவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இறங்குவாரா? கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளாய் நிறைவாய் வருவார். அவரை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நீங்கள் பிரகாசிக்கும் போது அவருடைய கிருபையினாலே நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும்படியாய் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம எதற்கும் சோர்வடைய கூடாதபடி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? ஜெயித்தவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 2:14 வாசிங்க. 1 யோவான் 2:14 வசனம். 2வது அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அதனால அவருடைய வார்த்தையினா யாரை ஜெயித்திருக்கிறீர்கள்? பொல்லாங்கானவனை ஜெயித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளாய் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்த தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்குள்ளாய் இருக்கிற குறைவான காரியங்களை குறித்து நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால் குறைவானதை விட்டு நாம எப்பொழுதும் நம்மை குறித்து கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நிறைவான தேவன் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியமாக ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நடத்துகிற தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 2:26 வசனம். ரோமர் 2வது அதிகாரம் 26 வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்திற்கேற்ற நீதியை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? அல்லேலூயா. நாம நியாய பிரமாணத்தை விட்டு மீறுகிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குற்றப்படுத்துவதற்கு யார் இருப்பா? பொல்லாங்கானவன், பிசாசவன். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது குற்றப்படுத்துவான். நீ மீறுகிறாய், நீ செய்கிறாய் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவான்? துக்கப்படுத்தும். அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க? நினைவு கூர்ந்து நம்மை சோர்வடைய செய்வான். அல்லேலூயா. அங்க பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் இருக்கும். லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனம். 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியை நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த பரிசுத்த அவர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம்.
அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. ஆனால் நீதி, நியாயம், சமாதானம் செய்கிறவர்களோடு நம்ம என்ன பண்ணோம்? ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரிடத்திலும் அந்த ஐக்கியம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது அப்போ நமக்கு நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவை எல்லாம் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதனால திருடவும் கொல்லவும் வருகிறான். அல்லேலூயா. அவன் அழிக்கவும் வருகிறான். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இன்றைக்குமாய் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் நீ எங்களோடு கூட இடைபடுகிறபடினால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் வளரும்படியாய் உம்முடைய மகிமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற ராஜா. ஆண்டவரே சிலுவையை பற்றிய உபதேசம் ஆண்டவரே கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று எங்களுக்கு சொன்னீரே. இன்றைக்கு அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே பலன் பெற்றவர்களாய் காண கிருபை செய்வீராக ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தந்து நடத்துகிறாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட வாசிங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 16வதிலிருந்து 19வது வசனம் வரையும். எபேசியர் 3வது அதிகாரம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் எப்படி பண்ணோம்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்களாய் காணப்படும். அன்பில்லாதவன் வெறுமையானவன். அல்லேலூயா. அதனால அன்பு நமக்குள்ளாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்ட யாவரும் அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக நிலை பெற்றவர்களாய் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகினாலே நாம் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து நமக்குள்ளாய் அன்பு பலப்படும்படியாய் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதனால எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? இது சின்ன வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு எப்பவுமே பலனை கொடுத்திருக்கிறார் தேவன் என்பதை விசுவாசிக்கணும். அன்பு கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆகினால எதற்கும் நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் அன்பாய் இருக்கும்படி நாட வேண்டும். கர்த்தருடைய அந்த வல்லமையை பெற்ற நாம. அதனால பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் கொண்டு. அந்த பலன் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்படியாய் நாம அனுதினமும் நாட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை நிறைவுபடுத்துகிற கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளமாய் கர்த்தாவே உம்மை நாங்கள் பலன் கொண்டவர்களாய் வளரும்படியாய் கிருபை செய்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இன்றைக்குமாய் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த பலன் எங்களுக்குள்ளா எப்பொழுதும் ஆண்டவரே நிலை பெற்றிருக்கும்படியாய் கிருபை செய்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். அற்புதம் செய்திடுங்க எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்திடுங்க எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க 1வது அதிகாரம், சங்கீதம் 1வது அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மோடு கூட வாசமா இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று சொன்னார். நம்ம எப்படிப்பட்டவர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனை, அதுதான் நமக்கு அனுதினமும் பயன்படும். அதுதான் நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை. ரூட்டை கேட்டா துன்மார்க்கருடைய ஆலோசனை சீக்கிரமா கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்கினா துன்மார்க்கருடைய ஆலோசனை சீக்கிரமா கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பிராக்டிக்கலா நம்ம அனுபவிக்கிற காரியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தாது இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அவர் வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை ஆண்டவர் உணர்த்தினபடியாக சொல்ற, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பாக்கியவான். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அவருடைய பலன் நமக்கு இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதற்கு நாம சாத்தானை என்ன பண்றோம்? காலின் கீழே மிதித்து போட்ட அவரை நசுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பெற்ற நாம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில, நீங்க வியாபாரம் செய்றீங்க, போறீங்க, வர்றீங்க, அநேக இடத்துல உட்காடுறீங்க, போறீங்க. ஆனா நாங்க போய் உட்காருவோம், பார்த்து செய்வோம், பண்ணுவோம். ஆனா உங்களால போறோம், ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவன் கூட்டின்னு போய் அவனாவே அங்க உட்கார வச்சிருவான். அப்படி கூட நடக்கும் இல்லையா? அதனால நமக்கு அது தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்க ஆரம்பிச்சிங்களேன். ஹல்லேலூயா. உங்களை நடத்துற விதமே தனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதாங்க அது வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் நிறைவான தேவனை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்குள்ளாய் நிறைவாய் இருக்கிறார் என்பதை
நீங்க மட்டும் தான் உறுதி செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேற யாருன்னா உறுதி செய்ய முடியுமா? முடியாது. அதனால தேவன் நமக்குள்ளாய் நிறைவா இருக்கிறார் என்பதை நீங்களே உறுதி செய்ய முடியும். அந்த அனுபவத்தை நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாதபடிக்கு உங்களை ஆண்டவர் நடத்துறார் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு மேலே கூட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படிலாம் நீங்க இங்க வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லைன்னா இங்க வர முடியாது. அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறா. எங்கெங்கேயோ என்னென்ன சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க கொண்டு வராரு, இங்க உங்க உட்கார வச்சிருக்காரு. அவர் உங்களை அன்பாய் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒரு 25 பேர் தான் இருக்கணும். தேவனுடைய திட்டம் ஒரு வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அதனால நாம் அதை நினைக்கவே முடியாது. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அவர் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறது, திருப்பி வாசிங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க செய்யற வியாபாரம்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க போய் எங்க நிக்கிறீங்களா அந்த இடத்துல வியாபாரம் நல்லா நடக்கும். ஹல்லேலூயா. அதனால யார் யார் நீங்க போய் சந்திக்கிறீங்களா அவங்க கிட்ட நீங்க அவருடைய வார்த்தையை சொல்ல முடியாத வாய்ப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணீங்க செய்வதெல்லாம் வாய்க்க முடியாத கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அடுத்த 4வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்களா? காற்று பதறடிக்கிறோம் பதரை போல இருக்கிற. ஆகியனால துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் இருப்பதில்லை. அதனால கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி வருகிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவருடைய ஆவியிலே நீங்க நிரம்பி இருக்கிறபடியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா துன்மார்க்குடைய வழியிலே நில்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரதபடி நடத்துங்கப்பா. அப்பா நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கம் என்று சொல்கிறீரே, அந்த காரியத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடத்தி வாய்க்க செய்வீராக ராஜா. அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொண்ட பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் உயர்த்துங்க அப்பா. நீங்க நடத்துங்க, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1வது அதிகாரம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்ட அதுக்கு 27 இருந்து வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றத நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நம்ம யாரையும் குற்றப்படுத்துன்றது சொல்றது கிடையாது. நானும் ஒரு இழிவானவன் தான். ஹல்லேலூயா. நானும் ஒரு
குறைவுபட்டவன் தான், நானும் ஒரு பைத்தியம்தான். அதனால நாம எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளா இருக்கிறோம், ஆவியானவர் நிறைவை பெற்றவர்களாய் காணப்படும். அதனால ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நாம பலவீனமானவங்க தான், நமக்கு ஒரு குறை இருக்குன்னு நம்ம போகக்கூடிய இடங்களை நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் எந்த இடத்துல கொண்டு போவாரு? உயர்ந்த இடத்துல தான் நடத்துவார். அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல தான் நான் மேல உயரமா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. மற்றவங்களாம் சாப்பிட முடியாததை நீங்க சாப்பிடலாம். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் போட முடியாத ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம். மற்றவங்க அனுபவிக்க முடியாத சுவாசத்தை நாம அனுபவிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, நல்ல பணம் இருக்கும், எல்லாம் வசதியா இருக்கும். அவன் எங்க இருப்பான் பாத்தீங்கன்னா? டாஸ்மார்க்ல இருப்பான். அல்லேலூயா. அதனால நிறைய காரியங்களை, உலகத்தினுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு வியாதியில ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளாய் நிறைவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நாம உயர்ந்த இடம் சொல்லும் போது ஆண்டவர், நீங்க என்ன நினைக்கிறீங்களே எனக்கு தெரியாதுங்க. உயர்ந்த இடம்னா எது தெரியுமா? தேவன் நமக்கு ஒரு வியாதியும் இல்லாதபடி ஜீவனோடு கூட அவர் நம்மை வருகையிலே காணப்படுவதாங்க. அல்லேலூயா. நம்ம பிறக்கும் போது நீங்க நான் இப்படிதான் இருந்தேன் நினைக்கலாம், ஆனா உங்களுக்கு முடிவு பரியந்த மட்டும் அவரோடு உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதுல நீங்க பூரணப்பட்டீங்கன்னு சொன்னாலே தேவன் உங்களோடு கூட இருப்பாருங்க. அல்லேலூயா. நான் இந்த கூட்டத்துக்கு வந்து போனேன், ஜெபித்தேன், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் நிறைவு பெற்று இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதியை நீங்க நிலைநாட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், அங்கே இருந்தேன், எனக்கு அதை கொடுத்தாங்க, அதை வாங்கினேன். அதனால இது பெருமைக்காய் உலகத்தின் காரியத்தை குறித்து நம்ம பேசுறது கிடையாதுங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். தேவன் உங்களோடு கூட விடைபடுவது நிறைவு பெற்ற அந்த பரிபூரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர், எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லப்பா, உங்களுடைய வருகையிலே நான் இறுதியோரையும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதை நீங்க உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நிச்சயம். அதுதான் அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யுது. எத்தனையோ ஜனங்கள், எவ்வளோ கோடான கோடி செல்வங்களோடு கூட இருக்கிறாங்க, வசதியோடு கூட இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை நம்ம கேட்டால் என்ன பண்ணுறோம்? நாம் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஜெபம் செய்யணும். அப்படிப்பட்டதா இருக்குது வெளியே. அல்லேலூயா. சொல்ல முடியாது எவ்வளோ பாவமான காரியங்கள் நம்ம சுத்தி என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி தான் நீங்க நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார், அவர் எனக்குள்ளாய் நிறைவாய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிற காரியங்கள், நடக்கிற நடை எல்லாவற்றையும், நடை உடை பாவனை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி அவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்த ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பது. அல்லேலூயா. இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பின் சந்ததியை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய ஆவி உங்களோடு எப்பொழுது நிறைவாய் இருக்க வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு வந்தது ஆண்டவரே வெறும் வெறுமையாய் போகாதபடி அல்ல ராஜா, நிறைவான இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த நிச்சயம், அந்த அனுபவம் அப்பா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டாம் ஆண்டவரே. ஓ ரபா தர பர பர ரபா ரெபா லபா ரபா ரபா உரிபா பாபா பாபா பா திரபா லா ரிபா லா ரபா 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 துதிகபா லா ரபா 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 ரிபா லா திரபா லபா ரபா ரபா ரபா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏதோ என்னுடைய மாமிச காரியங்களை எண்ணத்தோடு நான் வந்த காரியம் அல்ல ராஜா. என் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இப்போது இருப்பதை காட்டில் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா மனுஷனுடைய ஆவியோ கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. அந்த வெளிச்சத்திலே காணப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நடத்துவீராகப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உராபா பாபா ரிபாலா தீராபா ராபா ராபா. தகப்பனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கூர்ந்து கவனிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே.
கர்த்தருடைய கண்களோ நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொன்னீரே, அந்த நோக்கத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. ஓ, இந்த சபை முழுவதுமாய் அதை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த நிறைவான தேவனை அப்பா பெற்றுக்கொண்டவர்களாய் குறைவுபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவாக முடியாது. ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனக்குள்ளா இருக்கிற சிறு குறைவான காரியம்பா, ஏதோ ஒரு காரியம் என்னை அப்பா ஆண்டவரே வளராதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக ராஜா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. 2 கரங்களை வானத்துக்கு நேரா தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களா, ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஓ, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓ, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிற ஆண்டவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற ஒரு ஆண்டவரே, புல்லுக்கு ஒப்பானவர்கள் ராஜா. நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் ஆண்டவரே. எங்கள் குற்றம் குறைகள் என்னவென்பதை நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிய ராஜா. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா நீர் மன்னிய ராஜா, மன்னிய ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அருமையான சகோதர போதகரை ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இதை நடத்துகிறதான சிஸ்டர் கற்பகம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தையும் கர்த்தர் மேன்மேலையும் ஆசீர்வதிக்க முடியும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட அன்னுதினமும் காணப்பட வேண்டும் ராஜா. நாங்கள் ஒரு நாளும் அதற்கு அப்பா பின்னாடி போகாதபடி கர்த்தாவே, அதற்கு ஆண்டவரே நாங்கள் அப்பா தகுதியற்றவர்கள் இல்லை என்பதை நாங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது ராஜா. நாங்கள் எப்போ உம்மை ஏற்றுக்கொண்டோம் அன்றிலிருந்து அப்பா நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அனுதினமும் கர்த்தாவை நாங்கள் தியானித்து உம்முடைய வருகையில் காணப்படுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா.
உம்முடைய கிருபையும் சத்தியமும் எங்களை விட்டு விலகாதபடி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேங்க்ஸ் அண்ணா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் முடிவு ஜெபத்தை நாம் செய்து இது பிறகு சகோதரி பிளஸி அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். நம் அடுத்து நம் இந்த காரியத்தை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாரும் எழுந்து போக வேண்டாம். நம் இந்த ஆண்டுடைய இறுதி ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த 3வது ஆண்டு கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 3 ஆண்டுகள் எங்களை நடத்தி வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடையத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் எங்களை கடந்து வர செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. 3 ஆண்டுகள் தேவை கடக்க செய்தான். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த 3 ஆண்டுகள் ஆண்டவரே இந்த பார்வையற்றோர்கள் நம்பிக்கை ஊழியத்திலே நீர் இருந்து எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனாலும் நீ நல்லவராய் இருந்து எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு சில மக்களுக்கு நீ துணையா இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள், சொல்ல முடியாத நிலைகள் இருந்தாலும் என் தேவன் இந்த 36 மாதங்கள் 36 கூடுகைக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு தாசர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த 3 ஆண்டுகள் எத்தனையோ பேர் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே ஒரு தொடுதல் ஒவ்வொரு குடும்பங்களிலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை இன்னும் தாங்குகிறதற்கு மக்களை நீர் ஏற்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக மக்களுக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்க என் தேவன் உதவி செய்வீராக. இந்த 3 ஆண்டுகளை எங்களை நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பயணித்த ஊழியர்களுக்காக, வாலண்டியர்ஸ்க்காக, ஆண்டவரே பிளைண்ட் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, இந்த 3 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நடத்தி தாங்கினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த ஊழியத்தில் ஆரம்பம் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களோட கூட இருந்து கர்த்தாவே கர்த்தரை நடத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்கு மறைமுகமாக வெளிப்படையாக உதவி செய்த ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இதற்கு தக்க பலனை கர்த்தர் தந்து ராஜா நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே இதற்கு முன்னோடியா இருந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற அருமையான ராஜேந்திரன் ஐயாவுக்காக
கற்பகமோக்காய் சோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்கள் மூலமாய் வருகிற மக்களை நீர் ஆசீர்வதிங்க. ஆமென். ஐயா அம்மாவுக்கு நல்ல பலனை பலனை தாங்க. உண்டாகட்டும். வருகிற 4வது ஆண்டில ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் அநேக மக்களுக்கு ஆமென். ஐயாவும் அம்மாவும் ஆசீர்வாதமாய் இருக்க என் ஆமென். தேவன் உதவி கர்த்தர் செய்வீராக. செய்வீராக. எல்லாவற்றும் கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உணவுக்கு ஆண்டவரே உதவி செய்த அருமையான ஐசக்கண்ண குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த பொருள் ஆண்டவரே அந்த மளிகை பொருளுக்கு ஆண்டவரே உதவி செய்த அருமையான காந்தியன குடும்பங்களை என் தேவனீர் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதற்கு தக்க பலனை 2 குடும்பத்திற்கு நீ தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் இன்றைக்கு அநேக பேர் உதவி செய்திருக்கிறாங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமம். என் பிளஸிமா வாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் அன்பு வழிநடத்தும் ஆளுகை சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் மீண்டும் என்று சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.